அனைவருக்கும் வணக்கம். நான் வச்சுருக்க தம்ப்ளைன் வச்சுட்டு யாரும் பயந்துட வேண்டாம். இந்த காணொலி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து மொத்தமாக புரியும். எதுக்கு இந்த தம்ப்ளைன் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கே வந்து மனசோர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மனசோர்வு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் பேசின ஒரு ஆடியோவை இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலில் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் ஏதாவது நல்ல அறிக்கையை விட்டால் அதெல்லாம் எடுத்து போட துப்புக்கட்ட இந்த கும்பல் சீமான மேலே ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து வெளியிட்டு புலங்காயுதம் அடைவாங்க. அப்படி தான் தந்தி டிவி, பாலிமர் எல்லாரும் வந்து ஆடியோ வெளியிடுறாங்க. அந்த ஆடியோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தருமபுரியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அப்புறம் அண்ணன் சீமான் அவங்களுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், வாட்ஸ்அப் உரையாடல், அந்த ஆடியோ தான் தூக்கி வந்து வெளியே போட்டிருக்கிறாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அரிமா செந்திநாதன் அப்படிங்கிற கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கிற கேரக்டரு. அங்கே தருமபுரியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு, குருதிக்குடை பாசறை தலைவராகக்கூடிய ஒரு கேரக்டர். சீமானுக்கு பல வருட பழக்கம் இருக்குது. இந்த அரிமா செந்திநாதன் எப்படி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதான் அந்த சப்ஜெக்ட். இப்போ என்னென்னா, அந்த அரிமா செந்திநாதன் அப்படிங்கிறவரை எங்களுக்கு வந்து வேண்டாம், இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல நிர்வாகிகளை வந்து சொல்கிறாங்க, இவர் சரியில்லை, இவர் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தலைமைக்கு வந்து போகுது. இப்போது ஒரு கட்சியில் வந்து கட்சி நின்றுச்சுன்னா உள்கட்சி பிரச்சனை வந்து இருக்கும், உள்கட்சி பூசல்பாங்க. அது எல்லா கட்சியிலே இருக்கும். 2 நிர்வாகிகள் இருக்கான், 2 நிர்வாகியும் அடிச்சுக்குவான். அப்போ கட்சி தலைமை கூப்பிட்டு யார் மேலே சரி யார் மேலே தப்பு, நீ இருந்தார் இல்லை இல்லாட்டினா போடா, நீ வேலையை படுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே தான் இப்போ கூட ஜெயஸ்வரி அப்படிங்கிற அந்த டிவிக்கு இதுக்கும் நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் மேடையிலே வந்து சண்டை வந்துச்சு. அந்த உட்கட்சி பூசல் வந்து வந்துச்சு, நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு. அப்போது அது மாதிரி எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்கட்சி பூசல் இருக்கும். அதான் கட்சி தலைமை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாங்க. இப்போது அண்ணன் சீமா நிர்வாகி மேலே இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா, அரிமா செந்திநாதன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா உடனே தூக்கி எறிஞ்சிருப்பார். எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வெற்றிக்குமரனே தூக்கி எறிஞ்சவரில் 20 வருஷமாக சீமானை கூடயே இருந்து சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டே இருந்தவர் இந்த வெற்றிக்குமரன் அப்படிங்கிற கேரக்டர் இன்றைக்கி தாவைக்கால போய் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி தான் ஜெய்சப்பான்னு 25 வருஷமாக சீமான் அவர்கள் கூட இருந்தேன். நான் சீமான் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் உதவி இயக்குனராக இருந்தபோதே சீமான் அவர்களோட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் இந்த ஜெய்சப்பாண்டியன். அப்படிலாம் சீமானை கூட இருந்துட்டு கடைசியில் சீமான் வந்து திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாரு, ஈவேராவை எதிர்க்கிறாரு. ஈவேரா சீமான் எதிர்க்கக்கூடாது, திராவிடத்தை எதிர்க்கக்கூடாது, அது பெரிய ஆரியத்தை தான் எடுக்கணும். நம்மளுக்கு துரோகம் பண்ண திராவிடத்தை சீமான் எதிர்க்கக்கூடாதான், ஆரியத்தை மட்டும் தான் எதிர்க்கணுமா. ஆரியத்தை வீழ்த்த தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றா கை கூடணும். சீமான் வந்து திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாரு, நம்ம ஈவேரா வந்து எதிர்க்கிறாரு, அதனால் நான் கட்சி விட்டு போகிறேன்ட்டு போனவர். சீமான் தினமலர் கோபால்ஜியை சந்தித்தார், அப்புறம் வந்து இந்த குருமூர்த்தியை சந்தித்தார், துக்ளக் குருமூர்த்தியை சந்தித்தார். சீமான் வந்து சங்கியாக மாட்டார், ரஜினியை சந்தித்தார், சங்கினா நண்பன்ட்டார். சீமான் சங்கியோட ஆதரவாளாக இருக்கார். ஆனால் பாருங்கள் திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாரு, திராவிடத்தை ஆதரிங்கன்னு சீமான் அப்படின்னு பேசிட்டு கடைசியில் எங்கே போய் உட்காந்துருக்காரு, சீமானுக்கு துரோகம் மட்டும் அங்கே போய் உட்காந்துருக்காரு. இப்போ சீமான் அவர்கள் யார் தப்பு செஞ்சாலும் கட்சியை விட்டு போனால் செந்தில்நாதன் இப்போ அரிமா செந்தில் தப்பு செஞ்சால் தூக்கி எறியதில்லை. ஆனால் சீமான் டக்குன்னு தூக்கி எறிஞ்சிடுவார், நீ தப்பு செஞ்சுருக்க வெளியே போன்னு. அப்போது அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஏன் வந்து கல்யாண சுந்தர் தூக்கலையா, ராஜீவ்காந்தி தூக்கலையா, சீமானுக்கு அடுத்து இந்த 2 பேர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தவுடனே இவங்க 2 பேரும் ஆடுன ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க 2 பேர்த்தையும் தூக்குனார், காளியம்மாவை தூக்குனார். தப்பு செஞ்சால் தூக்குவார். அரிமா செந்திநாதன் அப்படி தப்பு செஞ்சால் தூக்குறதுக்கு சீமானுக்கு முடியாதா? முடியும். ஆனால் அந்த நிர்வாகிகள் வைக்கிறது ஏதோ உண்டு. ஆனால் சீமானுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. ஏன்னா காளியம்மா கலப்பத்தி ஒன்று சொல்லியிருப்பார். காளியம்மா தனியாக கூட்டம் போட்டு பெண்களை வந்து வர வச்சு, ஹோட்டலில் வந்து வர வச்சு 2000 கொடுத்து செல்ஃபோன் கொடுத்து ஒரு வேலை தனக்கான ஆட்களை கட்சிக்குள்ளே வந்து காளியம்மாள் உருவாக்கிறாங்க அப்படின்னா சீமானுடைய ஆடியோ வழி வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இது என்னடா சீமான் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆமாம் அப்படி தான் காளியம்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ சீமான எல்லா நிர்வாகியும் வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணி இவன் தானே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவார். அப்படி இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, தர்மபுரி நிர்வாகிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு சீமான் அவர்கள் செக் பண்ணியிருப்பார். அதில் இவர் அரிமா செந்தில்நாதன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்க உடனே அந்த நிர்வாகிகள்கிட்ட வந்து கோச்சுக்கிறாரு. அது ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து கோவமாக கோச்சுக்கிட்டு, என்ன மாதிரி நாளைக்கு நான் வந்தால் கூட இப்படி சொல்லுவீங்களா, வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அரிமா செந்திநாதன் வந்தால் நான் வேலை பார்க்க மாட்டேன் சொல்கிறீங்களே, நான் வந்தாலும் வேலை பார்க்க மாட்டேன் சொல்லுவீங்களா, நீங்கள் அப்படி வேலை பார்த்து என்னத்தை வந்து தேர்தலில் வந்து இது பண்ணீங்க, இந்த மாதிரி போர்க்கொடி தூக்குறது நீங்கள் வந்து எலெக்ஷனுக்குள்ள வந்து பண்ணியிருந்தால் நம்ம ஓட்டு வாங்கியிருக்கலாமே, பிடிச்சாருங்க பிடிக்காட்டினா போங்க, இப்போ தான் பல கட்சிகள் இருக்குன்னு அவர் வந்து நிர்வாகிகள்கிட்ட கோச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள் என்ன பதில் சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா சீமான் அவர்கள் இந்த பேசுகிற அந்த பிட்டு மட்டும் ஊடகத்தில் வருது. இந்த பிட்டை வெளியிட்ட கருப்பாடு யார் அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அரிமா செந்தில்நாதனுக்கு நான் முட்டு கொடுக்கல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் அந்த ஆடியோ எப்படி வெளியே வருது,
அந்த ஆடியோ வந்து எப்படி அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்போ யார் வெளியிட்டா? அங்கே இருக்க ஒரு கருப்பாடை தானே. இதுதாயா நடக்குது. கட்சிக்குள்ளே பல கருப்பாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்சிக்குள்ளே ஆட்களாக அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் நிறைய பேரை களை எடுக்கணும். அதிலே மெயினாக ஆனால் அந்த என்டிகேல ஐடிவின்னு ஒன்று இருந்துச்சுண்ணா, அது செத்து போச்சுண்ணா. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுங்கண்ணா. என்னத்த பண்ணுறது, என்னத்த சொல்கிறது. இதனால தான் நம்மளுக்கு என்ன தலைப்பே வச்சுருப்பேன், கட்சி விட்டு நம்மளே வெளியே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு கட்சியில் ஐடிவிங் பொறுப்பாளாக இருக்காங்க, கட்சிக்காக எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் ஊரணை சேர்க்கைக்காக மட்டும் அப்படியே ஊரணை சேர்க்கை, கட்சி ஊரணை சேர்க்கைக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு சீமான நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தார். நான் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். அப்படி தான் எல்லாருமே எடுக்கணும். ஏற்கவும் இல்லை எதிர்க்கவும் மாட்டோம், வேலை முடிஞ்சு வச்சு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கட்சி நிர்ணயிக்க முடியாது. ஒரு மனுஷன் வந்து ஊரண சேர்க்கையாளர் இருந்தானே இருந்துட்டு போகிறான். ஐ டோன்ட் கேர். ஏன் கட்சி அதை ஏற்றுக்காது. நாங்கள் வந்து அவங்கள வந்து எதுவும் பண்ண மாட்டோம், திட்ட மாட்டோம், வைய மாட்டோம், அதே மாதிரி அவங்கள ஆதரிக்க மாட்டோங்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு. ஆனால் என்டிகே ஐடிவிங்கில் ஒரு அம்மா உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஊரண சேர்க்கை ஏற்றுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்குது, ஆதரிச்சுட்டு உட்காந்துருக்குது. அதில் உள்ள கம்பெனி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆளாம் நம்ம சொல்லுவோம் கட்சியோட தூக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறதுங்க, இந்த மாதிரியெல்லாம் செயல்பாடுகள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சோர்வாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஆடியோ பார்க்கும்போது உள்ள கருப்பாடு நிறையாகுது, சீமானுக்கு துரோகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கருப்பாடுகள்லாம் சீமானை கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுக்கும்போது இந்த என்டிகே கருப்பாடையும் வந்து ஐடிவிங் கருப்பாடையும் வந்து வெளியேற்றணும். ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. யூடியூப் போட்டு சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கலை, இந்த அதரமும் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிக்கலை, இன்னும் பல சேனல் இருக்குது. இவங்களே ஆபாசமாக பேசுகிறாங்க. யார்? இந்த ஐடிவிங் பொறுப்பாளர்களே ஆபாசமாக சேனல் அதெல்லாம் நம்ம அப்போது பார்க்க நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சீமான இன்னும் பல கருப்பாடுகள் வந்து வெளியேற்றணும். அதுதான் நம்மளுக்கு வந்து குறையாக இருக்குது. இப்போ சீமான சொன்னார் பாருங்கள், இருந்தார் இல்லாட்டினா போனோம். அது மாதிரி தான் இந்த ஐடிவிங் பொறுப்பாளர் சொல்லணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே என்னென்னா, பல கருப்பாடுகள் சீமானுக்கு துரோகம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி வெக்ஸில் தான் நம்ம அரசியல் விட்டே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வருது, கட்சி விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வருது. ஏன்னா கூட இருந்துக்கிட்டு சீமானு குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியுது. பல பேர் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியல் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதில் நம்ம பங்களிப்பு கொஞ்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இப்படியே ஒரு குறிக்கோளோடு இருக்கோம். இல்லை நம்ம பேசணும்னு சொல்லி பல வேலைகள் அண்ணன் சீமான் வந்து பார்க்குறாரு. நம்ம நாத்தாக்கா 2.0 என்ன பண்ண போகுதுங்கிற செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் சேனலாக நாம் தமிழ் கட்சி கிடைக்கிறது வந்து ஒரு இது. அப்போது நம்மளையெல்லாம் வளர்த்து விடணும். அப்போ நம்மளையெல்லாம் வளர்த்து விட ஐடிவிங் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் வந்து தீர்த்து கட்ட சீர்த்து கட்டுறாங்க. அது வேண்டாம் ஒழிக்க வேலை பார்க்குறாங்கங்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, சீமானை ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா. இப்போ இந்த நிர்வாகிகள் வச்ச குற்றச்சாட்டுக்கு அரிமா செந்தில்நாதன் மேலே தப்பு இருந்தால் தூக்கியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நம்மளுக்கு டைரெக்டாக சான்று இருக்குது. பல பேர் வேறு வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க சரியில்லை, நாம் தமிழ் கட்சி ஐடிவிங்க செத்து போச்சு, செயல்பாடாக இல்லாமல் இருக்குது, இதே இவங்க வராதுக்கு முன்னாடி நாம் தமிழ் ஐடிவிங்க எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.